பாவம் குழந்தை, இவனையே அடிக்கிறீங்க? ஆமா, நாம எல்லாருமா சேர்ந்து விமலை செல்லமா வளர்த்துட்டோம். நீங்க காட்டுற இந்த வெறுப்ப இந்த பிஞ்சு உள்ள தலை தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் யாரோ சதித்திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை. நான் செஞ்ச குற்றத்தெல்லாம் மன்னிச்சு என்ன மனுஷனாக்குனாரு. காவல் நாயா இருந்தனா அந்த நேரத்துல அவரை காப்பாற்ற முடியாம போயிட்டேன். இந்த அநியாயத்துக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த கொலைகாரங்களை நாங்க கண்டுபிடிச்சு அவங்கள ஒழிக்காம விட மாட்டோம். இது சத்தியம், இது சத்தியம். அப்பா நல்ல சாப்பாடு. இன்றைக்குன்னு முதல்ல சிறுசா போச்சே, திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துனீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல, திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா என்ன 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சிரிக்கீங்க? இன்னும் வெத்தலை பாக்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன், நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறான், பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிட வேண்டியதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. தம்பி அழக்கூடாது, தைரியமா இருப்பா, நான் இருக்கேன்ல. இப்போ நீ ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் என்னாச்சு? நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேனா ஒரு ஆளு என்ன பானு கூப்பிட்டான். அது சரி, அந்த ஆளு வேற ஏதாவது கொடுத்தானா? அந்த ஆளு என்னோட பழைய துப்பாக்கி வாங்கிக்கிட்டு ஒரு புது துப்பாக்கி கொடுத்தான். அது நல்ல கனமா இருந்தது. அந்த துப்பாக்கியால தான் எங்க அப்பாவை சுட்டா அவர் எப்பவும் எந்திரிப்பாரு. ஆனா அன்னைக்கு அவரு எந்திரிக்கவே இல்ல. அழாதப்பா, உங்க அப்பா சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு. அது சரி, உன்கிட்ட துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னியே, அந்த ஆள் எப்படி இருந்தான்? அந்த ஆள் கண்ணு உருண்டையா இருந்துச்சு. யார் கண்ணு மாதிரி இருந்துச்சு? உங்க கண்ணு மாதிரி தான். அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். தம்பி, உனக்கு ஒரு ஆளு துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னியே, அந்த ஆளு எந்த இடத்துல கொடுத்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எங்க ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தான். ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தானா? அந்த இடத்த உன்னால அடையாளம் கட்ட முடியுமா? காட்டுறேனே. அப்ப சரி, நாம 2 பேரும் நாளைக்கு அந்த இடத்துக்கு போவோம். இங்கதான் சார், இங்கதான் சார், இங்கதான் சார். நிறுத்துப்பா. வாங்க சார், வாங்க. இதோ இந்த இடத்துல தான் சார் அவர் கார் மேல சாஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கையில கன் வச்சிருந்தாரு. முதல்ல கேட்டா குடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் கேட்டா குடுத்துட்டாரு. அப்புறம் வேற என்ன கொடுத்தாரு? ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. சாப்பிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். சரி, வா போலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காரு. விமல், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்கலாமா? ஓ.
அட, என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கே. ஆமா இன்ஸ்பெக்டர், விமலுக்கு படம் வரைகிற பழக்கம் உண்டு. ஒரு தடவை ஒருத்தரை பார்த்தாலே போதும், அப்படியே வரைஞ்சிருவான். விமல் உனக்கு துப்பாக்கி கொடுத்தானே, அவனை ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவனை அப்படியே உன்னால வரைய முடியுமா? ஓ, வரைய முடியுமே. வெரி குட். இப்பவே படம் வரையறதுக்கு ஏற்பாடு பண்றேன். டாக்டர், நீங்க சொல்றது? ஆமாம்மா, விமலுக்கு கண் பார்வை போயிடுச்சு. டாக்டர், இனிமே எங்க அம்மாவை நான் பார்க்க முடியாதா? திடீர்னு கண் பார்வை போறதுக்கு என்ன டாக்டர் காரணம்? ஐ திங்க் ஃபுட்ல பாய்சன் கலந்திருக்கு. அதனாலதான் கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 4-5 நாளுக்குள்ளதான் நடந்திருக்கணும். விமல் கிட்ட உண்மையான துப்பாக்கி கொடுத்து சுட சொன்ன வந்தா இறக்கமே இல்லாம இந்த காரியத்தை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம பாவி இந்த காரியத்தை செஞ்சுட்டானே. டாக்டர், விமலுக்கு மறுபடியும் கண் பார்வை வரதுக்கு வழியே இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். என் உருவத்தை வரைஞ்சு அதுக்கு கண்ணு வச்சு என்ன காட்டி கொடுக்க பார்த்தான். அதுக்கு முன்னாலே அந்த சின்ன பையனுக்கு கண்ணு போக வச்சுட்டேன். நீங்க தான் கண்ணு போக வச்சீங்க? ஆமா, அன்னைக்கு ஸ்கூல்ல அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யற பாய்சனை கலந்துருக்கேன். அதனாலதான் இப்ப அந்த பையனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. நீங்க பயங்கரமான ஆளுங்க. ஆமா, இந்த விஷயத்துல போலீஸ் உங்களை கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டா? அதுக்கு ஆதாரம் ஏது? சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? நில்லுங்க நில்லுங்க, ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? என்ன முடிச்சு? சினிமாவுக்கு வேற போகணும். ஐ, 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம், சினிமா தான் முக்கியம். இந்த வாரமா ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட்டர் தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா,
உன் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி வாங்க வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். படம் ஆரம்பிச்சு வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? அத்தா அத்தா. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டு இருக்கேன். என்ன சாமி? ஆறுமுகன். நானும் கும்பிடலாமா? ஆறுமுக சாமி, எனக்கு தான் கண்ணே இல்ல. உனக்கு தான் 12 கண்ணு இருக்கு. அதுல 2 எனக்கு தந்தா என்ன? விமல், என்னப்பா? அம்மா, நாளைக்கு எனக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? ஏன்பா? என்ன தேய்ச்சிக்கிட்டா கண்ணு தெரியும்னு அன்னைக்கு சொன்னையே. விமல், விமல், நீங்க? இவங்க வந்து எனக்கு கிளாஸ் டீச்சர். விமல் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. நான் கூட கொஞ்சம் பேசலாமா? ஓ, பேசுமா. விமல், மஞ்சு, விமல். விமல், உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியலையா? எதுவுமே பார்க்க முடியாதா? ஆமா மஞ்சு, என்னால எதுவுமே பார்க்க முடியல. பாவம், உன்னால ஏபிசிடி கூட படிக்க முடியாதுல்ல? ஆமா மஞ்சு. அது சரி, நீ எப்படி படிக்கிற? ஓ, உன் கண்ணை கெடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஐயோன்னு போயிருவான். இன்னும் நல்லா படிப்பான், நல்லா விளையாடுவான். அவனுக்கு பார்வை போயிடுச்சுன்னுதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனோட துப்பாக்கி விளையாட்டுதான் எங்க குடும்பத்தையே பழக்கிடுச்சு. ஆண்டி, விமல் ஒண்ணு திட்டாதீங்க. விமல், என் கண்ணை வேணும்னா உனக்கு தட்டுமா? வேணாம் மஞ்சு. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. வா மஞ்சு. விமல், போயிட்டு வரேன். டாடா டாடா. நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன். ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தைங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்கா. சும்மா இருக்காங்க. அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில வர்ற வெள்ளிக்கிழமை என் மகளுக்கு கல்யாணம். எஸ்பி இருந்து நடத்தி வைக்க வேண்டியது அவர் இல்லைங்கிறதா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. இத உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு நீங்க தான் நடத்தி வைக்கணும். நான் எப்படிங்க? இதுல என்னமா இருக்கு? இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாதான் உங்க மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். அப்போ விமலையும் கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. நாங்க வரோங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இந்த பக்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க. நேர ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அப்படியா? வரேன். வாங்க 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 வாங்க. எங்க நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். போங்க. குடிப்பயலுக்கு தான் கண்ணு தெரியாது, நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன சார் குழந்தைக்கே ஓட்டிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
வேண்டாம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. என்னப்பா அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னல, அவன் இங்க வந்திருக்கான். இங்க வந்திருக்கானா? உனக்கு எப்படி தெரியும்? அவன் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். குரலை வச்சு கண்டுபிடிச்சியா? விமல், அவன் குரலை மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, காட்டுறேன் மம்மி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்க ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்கள ஒரு கொலகாரன் இருக்கான். அந்த கொலகாரனுடைய குரலை ஒரு கண் தெரியாத சிறுவன் கேட்டிருக்கான். அந்த கொலகாரனை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிறுவன் கிட்ட உங்க பேரை சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். யாரு மஞ்சுவா? ஆமா. நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? ஆமா. விமல், நீ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறியா? ஆமா. அந்த கொலைகாரனை கண்டுபிடி. அவன் நாசமா போவன். வாங்க பேசுங்க. தாய்மார்களே, இதெல்லாம் அரசியல் மேடையில் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. பேர் கதிர்வேலுங்க, தேனாம்பட்டியில் குடியிருக்கிறேங்க. ஏப்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். அடுத்தது ஐயோ, எங்கேயோ போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சிருக்கியா? இது எனக்கு தேவையா? யோ, நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா? என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு வந்து நின்று முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா கணக்கிற? இன்னைக்கு நீ என் குரல் அந்த கொலகாரன் குரல் மாதிரி மாறிட போகுது. ஏப்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். இருக்கணும்ப்பா, வர்றேன். யோ, உன் பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகண்டி கரகடமா நாயுடுகாரு. தம்பி இவரா? கொஞ்சம் இருக்கு. தம்பி, மறுபடியும் உங்க பேரு சொல்லுங்க. மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்ற. நான் வாழ்க்கையில ராத்திரியில மூட்டை பிச்சு கிடைச்சா கூட கொல்ல மாட்டேன். ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகண்டி கரகடமா நாயுடுகாரு. போயா. நெக்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜோதி யார் வெளியே போகக்கூடாது. கான்ஸ்டபிள். அப்பா, 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 என்னம்மா மஞ்சு? ஏன்பா லைட் அணைஞ்சு ஓடி வந்துட்டீங்க? அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். அப்ப நான் உங்க பேச்சு டூ. கண்ணில்ல, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். அது சரி, நாளைக்கு நான் விமல் வீட்டுக்கு போட்டுமா? அங்கேயும் நீ போக கூடாதுமா. அங்க ஏன் போக கூடாது? அவன் அவங்க அப்பாவையே துப்பாக்கியால சுட்டு கொண்டவன். அவன் கொலகாரன். அவன் கொலைக்காரன் இல்ல, துப்பாக்கி கொடுத்தானே அவன் தான் கொலைக்காரன். அவன் நாசமா போகணும். பாரு, இனிமே நீ விமலை பார்க்க போக கூடாது. போவேன். போக கூடாது. உன் பேச்சுக்கா? போகல. ம். தாய் இல்லாத பிள்ளையாச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. இதுவே நம்மளை காட்டி கொடுத்துரும் போல.